நான் 2011லேருந்து அதிமுகவில் இருக்கிறேன். அதிமுகவில் பயணிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஒரு வழக்கறிஞர் மற்றும் அரசியல் நோக்கர் அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரபல எல்லா தொலைக்காட்சிகளிலும் நான் அரசியல்வாதங்களில் கலந்துக்குவேன். சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா திரு KA செங்கோட்டையன் அவர்கள் இந்த கட்சி அதிமுகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்க போகிறாரு, இவர் கட்சிக்கு ஒரு துரோகம் பண்ண போகிறார் அப்படிங்கிற என்னுடைய நிலைப்பாட்டை நான் வந்து யூடியூப் சேனலில் மற்றும் தந்தி டிவி உட்பட எல்லா டிவிலையும் அதை பற்றி பேசியிருந்தேன். கடந்த 5ஆம் தேதி அவர் ஒரு ப்ரெஸ் மீட்னு திரு செங்கோட்டையன் அங்கே இது பண்ண அன்னைக்கு அதுக்கு முதல் நாளே 4ஆம் தேதி நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன், இவர் கட்சி விரோத துரோக நடவடிக்கையில் ஈடுபடுறாரு, நிச்சயமாக திரு எடப்பாடி பழனிசாமி இவர் கட்சியை விட்டு நீக்குவார் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது பெரிய அளவில் வைரலாகி எல்லாருமே அதை பார்த்தாங்க. அன்னைக்கு இரவு நான் ஒரு பிரபல தொலைக்காட்சியில் இதை கருத்தை பதிவு பண்ணிட்டு நான் வீட்டில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய தொலைபேசிக்கு தொடர்ந்து ஒரு 15 வெவ்வேறுபட்ட நம்பர்லேருந்து எனக்கு அழைப்புகள் வந்தது. அதில் பேசுனவங்க எல்லாம் ஒரு ப்ரீ பிளான்டாக என்ன சொன்னாங்கன்னா, டேய் செங்கோட்டையன் சொல்லி தாண்டா அண்ணன் சொல்லி தாண்டா நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னு தகாத வார்த்தைகள் அது வழக்கமாக பேசுகிற மாதிரி கெட்ட கெட்ட வார்த்தைகளில் பேசி உன்னை வெட்டாமல் விட மாட்டோம், சேலத்தில் எங்கடா நாயை இருக்கிற நீ சொல்லு, உன் ஊர் தெரியுண்டா எங்களுக்கு, உன் ஊடு பூந்து உன்னை வீட்லேயே வெட்டுவோம், ஒன்றை மட்டும் இல்லைடா உன் பின்னாடி இருக்கிறான எடப்பாடி அவன் உன்னை காப்பாற்றுவானான்னு பார்க்குறோம், அவன் வீட்டில் குண்டு வீசி அவனை கொல்லுவோண்டா, எங்கள் அண்ணங்கடா நீ நடவடிக்கை எடுக்கிறீங்க பார்த்துருவோண்டா அப்படி இப்படிங்கிற மாதிரி ரொம்ப தகாத வார்த்தைகள், ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ந்து பேசினாங்க. நான் ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே இதை தாக்கு பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் தொலைபேசி அந்த நம்பரையே நான் துண்டித்து இது பண்ணி வச்சுட்டேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நான் புகார் கொடுக்காம இன்றைக்கி எஸ்பி அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் சேலம் மாவட்ட கண்காணிப்பாளர் பார்த்து எந்தெந்த தொலைபேசியிலேருந்து வந்தது, அவங்க பேசின ரெக்கார்டிங் என்ன, இதில் இது மரியாதைக்குரிய அதிமுகவுடைய பொதுச்செயலர் எதிர்க்கட்சி தலைவருக்கு அவர் வீட்டில் குண்டு வீசி கொள்ளுவோம் அப்படின்னு அவங்க சொன்ன கொலை மிரட்டல் உட்பட எல்லாத்தையுமே நான் ரெக்கார்டிங்காக கொடுத்துருக்கேன். எனக்கு இது திமுக அரசுடைய காவல்துறையாக இருந்தாலும் நிச்சயமாக இந்த பிரச்சனையோட சீரியஸ் கருதி எதிர்க்கட்சி தலைவரை வீட்டில் குண்டு வீசி கொள்ளுவோம் அப்படின்னு சொன்ன அவங்க மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. எனக்கு கொலை மிரட்டல் விட்டு இதுக்கு தூண்டுதலுக்கு பின்னாடி இருக்கிறது திரு செங்கோட்டையன் கட்சியில் அனாதையாகி போய் கட்சிக்கு எதிரான துரோகத்தினால இன்றைக்கி எல்லா பதவியும் இழந்து நிற்கிறவர், அவருடைய தூண்டுதலில் தான் இவங்க எல்லாம் அதை பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவர் மீது இந்த திமுக அரசு காவல்துறை மேலே எனக்கு நம்பிக்கை இழக்கல, காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு நான் நிச்சயமாக நம்புறேன். அவரை தான் முதல் குற்றவாளி ஆக்குறோன்னு நான் புகார் கொடுத்துருக்கேன். ஏன்னா பேசுனவங்க எல்லாருமே செங்கோட்டையனை சொல்லி தான் நான் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. புகாரில் முக்கியமான விஷயம். ரெண்டாவது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வீட்டில் குண்டு வீசுவோன்னு சொல்லியிருக்காங்க. இதை கிட்டத்தட்ட அது பேசின 8 பேரில் 6 பேர் இதை ரிப்பீட்டடாக சொன்னாங்க. இது ரெண்டையும் தான் நான் ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் புகாரில். இருக்கு அதை நான் காவல்துறைகிட்ட தான் ஒப்படைக்க முடியும்.